எண்ணவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின் முன் நசிந்திடல் வேண்டும் அண்ணாய். அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சென்னை மீடியா, வளரும் தமிழகம் சேனல் மற்றும் VLB ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கும் ஆண்கள் கொண்டாடும் மகளிர் தின விழா என்கின்ற ஒரு மகிழ்வான விழாவிற்காக வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். 2000 ஆண்டு முதல் காட்சி ஊடகங்களில் சென்னை மீடியா நிறுவனம் ஒரு ஆக்கப்பூர்வமான பல்வேறு நிகழ்ச்சிகளை தயாரித்தும் வடிவமைத்தும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பியும் வருகின்றது. இந்நிறுவனத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு சௌகத் அலி அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்றவர். சென்னை மீடியா மூலமாக புகழ்பெற்ற ஆளுமைகளை அழைத்து ஏராளமான கலை விழாக்களை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடத்தி வருகின்றார். சென்னை மீடியாவின் ஒரு அங்கமாக இப்போது வளரும் தமிழகம் என்கின்ற யூடியூப் சேனலும் தொடங்கப்பட்டு ஒளிபரப்பாகி வருகிறது. சென்னையில் மிக விரைவில் இதன் அறிமுக விழா நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்று சென்னை மீடியா, வளரும் தமிழகம் சேனல் மற்றும் கோவைப்புதூர் VLB ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியன இணைந்து மார்ச் மாத மகளிர் தின விழாவை முன்னெடுத்துள்ளது. இந்த விழாவிற்கு மேலும் பெருமை சேர்க்கும் நிலையில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவும் நலிந்தோர்க்கு உதவிகள் வழங்கும் விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்ணை கொண்டாட போற்ற மார்ச் மாதம் 8ஆம் நாள் மட்டும் ஒதுக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் பெண்ணின் ஆளுமையை பெருமைப்படுத்த வேண்டிய நாட்களே. அவ்வகையில் மார்ச் மாதம் முழுவதும் பெண்கள் தின விழா கொண்டாடப்படும் நிலையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களின் அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் விருதுகள் பெற இருக்கும் ஆளுமைகள், மாணவ மாணவியர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று மகிழ்வோடு வரவேற்கின்றோம். வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் முகமாக இந்த விழாவிற்கு தலைமை ஏற்கும் நிலையில் கல்வி பணியில் தொடர்ந்து 33 ஆண்டுகளாக சேவை செய்து வரக்கூடிய VLB ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் B சதீஷ்குமார் அவர்களை இந்த விழாவிற்கு தலைமை ஏற்குமாறு மேடைக்கு வருமாறும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் RMO டாக்டர் B சரவணப்பிரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்புரை வழங்க வந்திருக்கும் கின்னஸ் சாதனையாளர் வேந்தர் TV புகழ் சேலம் ஐஸ்வர்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு சௌகத் அலி அவர்களை மேடைக்கு வருமாறு வரவேற்கின்றோம். தொடர்ந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ சக்தி சூழலியல் நடுவம் நிறுவனர் திரு சாந்தகுமார் அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றோம். கோவை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு UK உமர் கத்தாப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து வளரும் தமிழகம் ஊடக நெறியாளர் மற்றும் பத்திரிகையாளர் திரு பால தமிழ்ச்செல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து கோவை த யுனைடெட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நிறுவனர் திருமதி பஞ்சவர்ணம் ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வர அன்போடு வரவேற்கின்றோம். விழாவில் தொடர்ந்து ஊடக நெறியாளரும் பத்திரிகையாளருமான திருமிகு பால தமிழ்ச்செல்வன் அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்க அன்போடு வரவேற்கின்றேன். சென்னை மீடியா, வளரும் தமிழகம் சேனல், VLB ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கும் இந்த மகளிர் தின விழாவுக்கு தலைமையேற்கும் கல்லூரி முதல்வர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விருது பெற இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர் அனைவரையும் சென்னை மீடியா, வளரும் தமிழகம் சேனல் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். விருது வழங்கும் விழா இனிதே துவங்க உள்ளது. அந்த நிலையில் முதலாவதாக திருமதி சுஸ்மிதா சுஸ்ருத் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவர் மனித உணர்வுகள் சார்ந்த கவலை, மன அழுத்தம்,
மனச்சோர்வு போன்ற உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சிறந்த உளவியல் மருத்துவராக செயல்பட்டு வருகின்றார். நம்முடைய கோயம்புத்தூர் PSG மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பிரிவில் கார்டியாலஜி பிரிவில் பணிபுரியும் மருத்துவர் அவர்களுக்கு சிறந்த சமூக ஆர்வலர் விருது வழங்கி பெருமைப்படுத்துகின்றோம். மணிவண்ணன் அவர்களுக்கு சௌகத் அலி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையாவே இந்த VLP ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த உடனேயே இவங்க முன்னாடி எல்லாம் நம்மளால பேச முடியுமா, பேச விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பயம் எல்லாம் வரல எனக்கு. ஏன்னா அவங்களை பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் அன்றும் இன்றும் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றத பெண்கள் மட்டும் ஒரு தடவை சொல்றீங்களா? ஓகே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சனிந்த கொங்கை மாதர் கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்ன பாரதியின் முத்தான வரிகளை முத்தமிட்டு, பொதுவாகவே இந்த ஆண்கள் கொண்டாடக்கூடிய மகளிர் தின விழா அப்படின்னாலே அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மகளிர் தினம் எனக்கு நீங்க வாழ்த்து சொல்லுங்க நம்ம பெருமையா பேசுறதுல பெரிய விஷயம் இல்ல. ஆண்கள் தான் இருக்கிறதுல பாவப்பட்ட ஜென்மங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்கள் தினம் யாரும் கொண்டாட மாட்டாங்க, யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஓகேவா? ஆண்கள் பிறந்த நாள் வாழ்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க. பாவம் அவன் தான் வாழ்க்கையிலேயே 100 ரூபாய் சாக்லேட் அவன் கூட சாப்பிட்டுருக்க மாட்டான், கொண்டு போய் கொடுப்பான் 100 ரூபாய் சாக்லேட், ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, மகளிர் தினத்துல ஒரு இருதய மருத்துவருக்கோ இல்ல ஒரு சிறப்பு விருந்தினரான நம்மளோட ஆரம்ப மேடம்க்கோ விருது கொடுக்கறது மட்டும் இல்லாம, அந்த மகளிரை போற்றக்கூடிய அந்த ஆடவர்களுக்கும் இன்னைக்கு விருது கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான் உண்மையான மகளிர் தின விழான்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப மனப்பூர்வமா வாழ்த்து சொல்றேன். அதுலயும் குறிப்பா பேசுறதுக்கு முன்னாடி அந்த சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன், அம்மாவை பத்தி பேசின சாரு. ஆனா அவர் சொன்னதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, எதுவுமே நமக்கு இருக்கும் போது நமக்கு அருமை தெரியாது. அந்த அம்மா இல்ல அப்படிங்கறதோட அந்த ஏக்கம் அவரோட கண்ணீர்லயும் அவருடைய வார்த்தைகள்லயும் தெரிஞ்சிச்சு. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இன்னைக்கு கல்வி என்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து உங்களுடைய வருங்கால சொத்தா உங்களோட கையில இருக்கு அப்படின்னா, இல்ல நீங்க இங்க இப்படி எல்லாம் கல்லூரிக்கு வந்து சந்தோஷமா நண்பர்களோட சிரிச்சு பேசுறீங்க அப்படின்னா, அதற்கு பின்னாடி 1000 உழைப்பையும் 1000 அவமானங்களையும் 1000 கண்ணீர்களையும் 1000 பண பிரச்சனைகளையும் சமாளித்து கொண்டுதான் உங்க அம்மா அப்பா நீங்க உங்களை இந்த காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு சங்கம் இருக்கா? இருக்கு. விவசாயிகள் முன்னேற்ற சங்கம்
இருக்கா? இருக்கு. தொழிலாளர்கள் நல சங்கம் இருக்கா? இருக்கு. இத்தனை சங்கங்கள் இருக்கு. இன்னைக்கு ஆனா எதுக்கெல்லாம் சங்கம் வச்சு ஜாலியா இருக்கிறாங்க தெரியுமா? படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன், அக்கா நான் ஒரு சங்கம் வச்சிருக்கிறேன், என்னன்னு கேளு நான் சொல்றேன்னா. சொல்றா தங்கம், என்ன சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது அப்படின்னா. டேய் சங்கத்துக்கு பேரை சொல்லுடா. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது அப்படின்னா. டேய் நீ தான்டா சங்கத்துக்கு பேரை கேட்க சொன்ன, சங்கத்து பேரை சொல்டா. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது அப்படின்னா. டேய் நீ தான்டா சங்கத்துக்கு பேரை கேட்க சொன்ன, நான் உன் அக்காடா, தயவு செஞ்சு சொல்லுடாங்கற. நான் வச்சிருக்க சங்கத்துக்கு பேரு அதான், நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு சங்கம் வச்சிருக்கேங்கிறான். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற விதமா சந்தோஷமா இருக்காங்க. Facebookல ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான், எங்க ஆயா செத்து போயிட்டாங்க. நானும் ஐயோ பாவம் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கு 300 பேர் லைக் போட்டிருக்கான். லைக்னா என்ன? பிடித்திருக்கிறதுனா இல்ல, புடிச்சுக்குது. அந்த ஆயா செத்தது இந்த 300 பேருக்கு புடிச்சுக்குது. அதுல பாத்தீங்கன்னா 20 பேர் ஹார்ட் விட்டுருக்கான் ஆயாவுக்கு. இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா அவங்க சொன்னாங்க இன்னைக்கு தலைமுறை வேற திசையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செல்போன் மட்டும்தான். ஒரு காலத்துல எல்லாம் காஃபி குடிக்கலன்னா என்னால காலை கடனை கழிக்க முடியாதுன்னு சில பெரியவங்க இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா என்னால காலை கடனை கழிக்க முடியாதுன்னு சில பெரியவங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்குலாம் நம்ம பசங்க வேக வேகமா பாத்ரூம்குள்ள போறோம், வேக வேகமா வெளியே வரோம். மறந்துட்டேங்கிறோம். பக்கெட்டியா இல்ல, தண்ணியவா இல்ல, மக்கையா இல்ல, எதை தாண்டா மறந்தன்னு கேட்டா என் போன் எங்க வச்சேன்னு தெரியல, அது இல்லைன்னா என்னால முடியாதுங்கிறாங்க. உண்மையாவே சொல்றேன், ஆண்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவும் படைக்கப்படல. ஆண்கள் கிட்ட பாதுகாப்பு தேடிதான் பிழைக்கணும்னு ஒரு பெண்ணுக்கு முதல்ல வாழ்க்கையில அவசியமும் கிடையாது. முதல்ல அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். பெண்கள் சிரிச்சா உண்மையாவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள ஆயிரம் வலிகளும் வேதனைகளும் நிச்சயமாக இருக்குங்க. வலியின்றி சிரிப்பதற்கும் வேற வழி இல்லாம சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்க இப்ப ஆண் பெண்ணுன்னு பிரிச்சாங்கல்ல, எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? சின்ன வயசுல இருந்தே அடக்கி தான் இருப்பாங்க. என்னது, ஆண் பிள்ளையானாலும் அவன் ஆண் பிள்ளைடி, பெண் பிள்ளை உனக்கு என்ன தெரியும், நீ இந்த இடத்துல பேசாதன்னு சொல்லிட்டு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பிரிவினையை ஏற்படுத்தின முதல் அற்புத தெய்வங்களே யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பாவா தான் இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 1000 சவால்களை தாண்டி தாங்க இன்னைக்கு இத்தனை பெண் பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தலைமுறை இருந்த மாதிரி போன தலைமுறை கிடையாது. நான் சொல்றது ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க, நம்ம தாத்தன் பாட்டன் காலத்துல எல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு பெண் சிலையாக இருந்தால் ரசித்தார்கள். ஒரு பெண் சிலையாக இருந்தால் ரசித்தார்கள்.